இப்போது ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம நிறைய பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கன்சல்டேஷன்ஸ் வராங்க. ஸோ நம்ம வந்து ஃப்ரீயாக தான் கன்சல்டேஷன்ஸ் கொடுத்துட்ருக்கோம் அவங்களுக்கு. ஸோ இந்த கன்சல்டேஷன்ஸில் வந்து நாம் மெயின்லி ஃபோக்கஸ் பண்ணுறது என்னென்னா, வி டோன்ட் ஹேவ் அ செட் ஆஃப் ரூல்ஸ். நாம் வந்து எப்போயுமே ரூல்ஸை வந்து கிரியேட் பண்ணுறது கிடையாது. எப்போவுமே என்எம்சி ரூல்ஸை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம். ரீசன் என்னென்னா, என்எம்சி வந்து அவங்க செட் ஆஃப் க்ரைட்டீரியாஸ், அவங்க வந்து சில ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அந்த ரூல்ஸை வந்து கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணியே ஆகணும். இல்லைனா அவங்களுக்கு வந்து மறுபடியும் இங்கே இந்தியாவில் வந்து டாக்டர்ஸாக வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. ஸோ ஆல்வேஸ் இந்த யூனிவர்சிட்டிஸ் நம்ம ரஷ்யாவில் வந்து நம்ம சூஸ் பண்ணுற யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த என்எம்சி செட் ஆஃப் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுற யூனிவர்சிட்டிஸாக தான் இருக்கணும். நீங்கள் கேட்ட மாதிரி +2 இட்ஸ் கம்பல்சரி. +2 கண்டிப்பாக படித்து பாஸ் ஆகிருக்கணும். அட் த சேம் டைம் நீட் இப்போ நீட் வந்து இங்கே நீங்கள் வந்து லோக்கலாக இந்தியாவில் படிக்க போகிறீங்கன்னா ஒரு ஸ்லாப் வச்சுருக்காங்க. இந்த மார்க்ஸுக்கு மேலே எடுத்து தான் உங்களுக்கு சீட் கிடைக்கும். பட் நீங்கள் ஃபாரின் கண்ட்ரீஸில் போயிட்டு படிக்கும்போது நீட் கண்டிப்பாக கம்பல்சரி பாஸ் பண்ணியிருக்கணும். கட் ஆஃப் மார்க்ஸையும் விட அதிகமாக நீங்கள் கண்டிப்பாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியே இருக்கணும். இது வந்து இட்ஸ் கம்பல்சரி, மஸ்ட். ரீசன் என்னென்னா, அப்போ தான் நீங்கள் வந்து ஃபாரினில் படிச்சுட்டு மறுபடியும் இங்கே இந்தியாவில் வந்து ஒரு டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ நீட் வந்து நீங்கள் ஃபெயில்னா நீங்கள் ஃபாரினில் போயிட்டு படிச்சுட்டு வந்து மறுபடியும் இந்தியாவில் நீங்கள் வந்து டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. பட் சப்போஸ் இப்போ இந்த இயர் கூட பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரஷ்யா போயிட்டுருக்காங்க. பட் அதில் ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நீட் ஃபெயில் ஆகிட்டாங்க. ஸோ தே ஆர் கோயிங் டு ரஷ்யா படிக்கிறாங்க. அங்கே படித்ததுக்கப்புறமா அவங்க வந்து யூரோப்லேயே வந்து டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அங்கேயே செட்டில் ஆகலான்ற பிரச்சனை கிடையாது. அதனால அங்கே நீட்ன்றது வந்து இந்தியாவுக்கு மட்டும்தான். அதனால அவங்க அங்கேயே வேலை செய்யறதா இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் அங்கே நீங்கள் டிகிரி என்னதான் நல்ல மார்க் எடுத்துகிட்டு வந்தாலும் இன்னொரு பக்கம் பட்ஜெட் கண்டிப்பாக. ஸோ அந்த ஒரு நிறைய இப்போ மிடில் கிளாஸ் மக்கள் தான் எம்பிபிஎஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க ஒரு பேஷனோட. ஸோ இது அப்ராடில் படிக்கணும்னா இன்னும் அடுத்த கட்ட செலவுன்னு பார்ப்பாங்க. ஸ்புட்னிக் குரூப் எவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுது அவங்களுக்கு? இப்போ மார்க்கெட்டில் வந்து நிறைய பேர் இப்போ யூரோப்புன்னு கிடையாது, ரஷ்யா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸுக்கு ஒவ்வொரு கண்ட்ரிஸுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்பெஷலி மெடிசின் படிக்கிறதுக்காக அனுப்பிட்டு இருக்காங்க. ஸோ தப்பான ஒரு புரிதலும் இருக்குது மக்கள் மத்தியில். ஏன்னா சரியாக நாங்கள் வந்து இன்ஃபர்மேஷனை கொடுக்கலன்னு வைங்களேன், அவங்களுக்கு சரியான எஜுகேஷன், பேசிக்கலி அவங்களுக்கு சரியான எஜுகேஷன் கொடுக்கணும். ஃபாரினில் போயிட்டு படிக்கும்போது இதுதான் பட்ஜெட், இவ்வளோ தான் செலவாக போகுது, ஹிடன் சார்ஜஸ்னு இப்படி எதுவுமே கிடையாதுன்றதை ஓப்பனாக நம்ம பேசணும். அப்போ தான் வந்து தெளிவாக அவங்களுக்கு புரியும். ஸோ ரஷ்யாவில் நான் முதல்ல சொன்ன மாதிரி எஸ், இட்ஸ் வெரி அஃபோர்டபுள் பட்ஜெட்டில் போயிட்டு படிச்சுட்டு வரலாம். அட் த சேம் டைம் எப்போயுமே இங்கேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே போயிட்டு படிக்கும்போது நாம் வந்து என்னென்னா அவங்களுக்கு வந்து ஃபுல் ரேட் கார்டு எல்லாமே ஷேர் பண்ணிடுவோம். ஸோ யூனிவர்சிட்டிக்கு தான் அவங்க போயிட்டு பே பண்ண போகிறாங்க. ஸோ எந்த ஒரு சார்ஜஸுமே நாம் இங்கே எடுக்க போகிறதில்ல. லோக்கலாக வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க இங்கே லோக்கலாக என்ன ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்கன்னா அவங்களோட வீசா அண்ட் வீசா ப்ராசஸ், அட்மிஷன் ஃபீஸ் அண்ட் டிக்கெட், இந்த மாதிரி செலவுகள் தான். அதெல்லாம் இங்கே அவங்க லோக்கலாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் போக போகிறாங்க. அதர் தேன் தட் எல்லா பேமெண்ட்டுமே அவங்க வந்து யூனிவர்சிட்டிக்கு டைரெக்டாக அங்கே ரஷ்யாவில் தான் பே பண்ண போகிறாங்க. ஸோ இங்கே அவங்களுக்கு எந்த ஒரு ரிஸ்க்கும் இல்லை, முதலாவது. ரெண்டாவது, ஃபாரினில் போயிட்டு படிக்கும்போது இதை நம்ம வந்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ரீசன் என்னென்னா, ரஷ்யா ஆல்மோஸ்ட் இந்திரா காந்தி இப்போ பிரைம் மினிஸ்டராக இருந்தப்போ அந்த டைமில் இருந்து ஆக்சுவலாக இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரஷ்யாவோட ரொம்ப க்ளோஸாக இருக்குது. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்தியாவில் தான் போயிட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட இப்போது ஸ்புட்னிக் குரூப் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணி ஒரு ஆர்கனைசேஷனை நம்ம வந்து ஃபார்ம் பண்ணி இப்போ ஒரு 4-5 இயர்ஸ் தான் ஆகுது. பட் அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 25 இயர்ஸாக நம்ம டீம் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்பிட்டு இருக்காங்க. மோர் தென் 2000 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் அவுட் ஆகிட்டு வந்திருக்காங்க. நாங்கள் அனுப்பின ஸ்டூடெண்ட்ஸு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் வந்து இப்போ டாக்டர்ஸ் அவங்க லோக்கலாக இங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க அத்தனை பேருமே ரஷ்யாவில் போயிட்டு படிச்சுட்டு வந்தவங்க தான். பாதுகாப்பை பற்றி நம்ம வந்து யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. பிகாஸ் தேர் ஆர் சர்டன் திங்ஸ். நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன், இது எங்கள் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் நம்ம இந்த ஸ்புட்னிக் குரூப்பை வந்து நம்ம ஃபார்ம் பண்ணி ஒரு குரூப்பாக வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நாம் ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு சில ஏரியாஸ் இருக்குது. ஸோ அந்த ஏரியாஸ் படி நம்ம வந்து சரியாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரஷ்யாவுக்கு அனுப்பி அவங்களை வந்து நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது முழுக்க என்னென்னா அவங்களோட செக்யூரிட்டி அண்ட் ஃபார் த நெக்ஸ்ட் 6 இயர்ஸ் அங்கே 6 வருஷம் அவங்க படிக்கும்போது கூட நம்ம இருப்போம் அவங்க கூட. ஸோ அதனால் நம்ம பேரண்ட்ஸ் வந்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது.